சூழ வனம் வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. திருத்தேரில் முடிசூடி திருத்தூதர் புடை சூழ வனம் வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. நகர திருவிளக்கா எழில் தேசம் எகிப்துதனில் செல்வராய் பிறந்தாரம்மா. சின்னப்பர் சீமானாய் வளர்ந்தாரம்மா. இளமையில் பெற்றோரை இழந்தாலும் இரவாமல் இறைமையில் இணைந்தாரம்மா. சின்னப்பர் இறைவனில் கலந்தாரம்மா. இலை உண்டிட ஈச்சங்கனி உறங்கிட குகைதானம்மா. சின்னப்பர் உபவாசம் இருந்தாரம்மா. கடவுளன்றி வேறாரும் காணாத கடுந்தவத்தால் கனி உள்ள வடிவாகினார். சின்னப்பர் கருணையின் களமாகினார். அந்தோணியார் கனவில் உலகறிய செய்வாய் என்றார். சின்னப்பர் தவத்திறனை பெரிது என்றார். வழியெல்லாம் சாத்தானின் சோதனையை சிலுவையினால் சிதறடித்த அந்தோணியார். சின்னப்பர் குகை வந்து சேர்ந்தாரம்மா. அப்பம் காக்கையிடம் கொடுத்தனுப்பி பசியார வைத்தாரம்மா. சின்னப்பர் எலியாசை போலாகினார். ஓநாயின் துணையோடு குகை வாசல் தனில் அமர்ந்து அந்தோணியார் கண்டிட சின்னப்பர் அனுமதி மறுத்தாரம்மா. பெயர் சொல்லி அழைத்தனரே அது இறைவன் அதிசயத்தின் நிகழ்வல்லவா. சின்னப்பர் அறவழியின் அரணல்லவா. அன்றாடம் அரை அப்பம் அன்று மட்டும் ஒரு அப்பம் அந்தோணியார் உண்ணவே இறைவன் அற்புதங்கள் செய்தாரம்மா. அலெக்சாந்திரியா ஆயர் அத்தனாசியார் அளித்தார் அழகானதோர் கம்பளம். வனத்து அந்தோணியார் உடுத்தவே ஆண்டவரின் அடி சேர்ந்த சின்னப்பர் அருள் உடலை கம்பளியினால் போர்த்தியே
வனத்து வாசலில் அடக்கம் செய்தார். திருத்தேரில் முடிசூடி திருத்தூதர் புடை சூழ வனம் வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. திருத்தேரில் முடிசூடி திருத்தூதர் புடை சூழ வனம் வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. வனத்து சின்னப்பா வழி இல்லையப்பா, வரம் தாருமப்பா அப்பா. வனத்து சின்னப்பா வழி